Dear parents, dear students, இன்று உலகத்திலே நடைபெறும் ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய போர் சம்பந்தமாக அதிகமான சமூக வலைத்தள பதிவுகளில் ஈரான் இஸ்ரேலை அழித்து விட்டது, டெல் அவீவ் நகரத்தை கூறாக சுக்குநூறாக உடைத்து விட்டது என்றெல்லாம் பதிவுகளை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏஐயிலே வடிவமைக்கப்பட்ட வீடியோ காணொளிகளை கூட வெளியிட்டு அவற்றை நம்பி கோடிக்கணக்கான பார்வையாளர்கள் கூட அவற்றை பார்த்து நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நிச்சயமாக அதுவல்ல நிலைமை வேறாக இருக்கின்றது. இந்த யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து அதிகமான பெண்கள், சிறுவர்கள், அப்பாவி பொதுமக்கள் என ஈரானில் இன்று வரை 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், சாதாரண மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இஸ்லாமியர்கள் போர் செய்வதற்கென்ற ஒரு வழிமுறை இருக்கின்றது. அவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட சில போர் நியதிகள் இருக்கின்றன. அந்த நியதிகளை மீறி அவர்களால் போர் செய்ய முடியாது. போர் செய்யும் போது அவர்கள் சிறுவர்களை கொல்ல முடியாது, பொதுமக்களை கொல்ல முடியாது. யுத்தத்திற்கு விருப்பமில்லாத பொதுமக்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. யுத்தம் செய்கின்ற போது அந்த குறித்த நாட்டிலே காணப்படும் தாவரங்கள், அந்த நாட்டிலே உள்ள இயற்கை கட்டிட அமைப்புகள், புராதன சின்னங்களை அழிக்க முடியாது. இவ்வாறு சில நியதிகள் இருக்கு. அந்த நியதிகளை பேணிக்கொள்ள வேண்டும். சிறுவர்கள், பாடசாலைகள், தஞ்சமடைந்திருக்கும் ஒரு முகாம் போன்ற அகதி முகாம் போன்றவற்றை எந்த குண்டுமே போட முடியாது முஸ்லிம்கள் போர் செய்கின்ற போது. ஆனால் இவை எதையுமே இஸ்ரேல் அமெரிக்கர்கள் கணக்கில் எடுப்பதில்லை. அவர்கள் வேண்டுமென்றே பொதுமக்களை தூண்டுவதற்காக, பொதுமக்கள் இந்த அரசாங்கங்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக சிறுவர்கள், பிள்ளைகள் காணப்படும் இடங்களில் குண்டுகளை பொழிகின்றார்கள். அதனூடாக அதிகமான உயிர் சேதம் வரும்போது பொதுமக்கள் கிணறுவார்கள் உரிய அரசாங்கங்களுக்கு எதிராக என்று எதிர்பார்க்கின்றார்கள். இவற்றுக்கெல்லாம் ஒரு காலம் வரும். இவற்றையெல்லாம் தடுப்பதற்குரிய நிலைமைகள் வரும். எனவே யுத்தம் இவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது நாம் வீணாக பொய்களை சொல்லி யுத்தத்தில் உள்ள விளைவுகளை பேசுகின்ற போது எமக்கு விருப்பமான விடயங்களை பேசுவது சிறந்த நடவடிக்கை அல்ல. எமக்கு லைக், ஷேர் வர வேண்டும் என்பதற்காக பொய்களையும் புரட்டுக்களையும் நாம் வெளியிடக்கூடாது. யுத்தம் என்பது நடைபெறுகின்ற போது உண்மையான விடயங்களையும் தகவல்களையும் பரிமாறுவோம். பொய்யான, எமக்கு மிகையான செய்திகளை சொல்ல வேண்டாம். எமக்கு மிகையான செய்திகளை சொல்லுகின்ற போது அவற்றை தேடி பாருங்கள். ஏஐயினூடாக அதிகமான பொய் வந்து கொண்டிருக்கின்றது. பொய் எல்லாமே பொய் வீடியோக்கள். நீங்கள் அதை புடம் போட்டு பார்க்க வேண்டும். ஒரு வீடியோ வெளியே வருகிறது என்றால் அவற்றை புடம் போட்டு பார்க்க வேண்டும். பச்சை பொய்யான வீடியோகள் வந்து கொண்டிருக்கின்றது. எனவே இவற்றை சிந்திக்க வேண்டும். நாம் இவை தொடர்பான மிகவும் தெளிவு எமக்கு தேவை. எனவே இதில் கூடுதலாக முஸ்லிம்கள் சார்பான, ஈரான் சார்பான வீடியோக்களும், ஈரான் சார்பான செய்திகளும் மிகவும் பொய்மையாகவும் பொய் நிறைந்ததாகவும் காணப்படுகின்றது. அது யுத்தத்தின் முடிவுகளை தீர்மானிப்பவன் இறைவன். நாம் யுத்தத்தை எதிர்க்கின்றோம். அதிலும் அநியாயமாக ஈரானியர்கள் கொல்லப்படுவதை எதிர்க்கின்றோம். ஈரானியர்கள் யுத்தத்தை வலிந்து ஆரம்பிக்கவில்லை என்பதாலும் ஈரான்